ஐயோ No, there ain't no stopping us. ஹலோ வீலியன்ஸ், வெல்கம் பேக். அண்ட் டுடே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் விமல்னு சொல்லிட்டு அவர் வந்து R15 வெர்ஷன் 2-வை வேறு லெவலாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காருங்க. நான் பார்த்து அப்படியே வியந்துட்டேன். ஒரு விஷயத்தையும் அப்படி மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, அந்த BMW அட்வென்ச்சர் டைப்பில் ஒரு வண்டி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. எனக்கு சத்தியமாக பொருளை இப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், இவர் பேர் தான் விமல். இவரோட வண்டி பாருங்கள், இதுதான் கைஸ். இப்படி வேறு லெவலா இந்த வண்டி R15-ஐ இப்படி மாற்றி வச்சுருக்காரு மனுஷன். இங்கேருந்து ஒரு அதுலேயே தான் ப்ரோ இருக்குது. இங்கேருந்து ஒரு ஃப்ரீ ஸ்பாட் ஒன்று இருக்குது, அங்கே போய் நின்றுட்டு ஃப்ரீயாக எடுக்கலாம். அந்த லொக்கேஷன் வந்து எனக்கு சரியாக படலை. சரி, நம்ம அந்த லொக்கேஷன் போயிட்டு எடுப்போம். அப்போ ஐயோ, விண்ட்ஷீல்டு ரோட்டை மறைக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில, நான் கோப்ரோ வியூ எடுத்து பார்த்தா தான் தெரியும். வா, வண்டியோட ஹைட்டு இத்தான் சூடு இருக்குது. ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளே தான் பார்க்குறாங்க. எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்களே. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. ஸோ வண்டியினோட கோப்ரோ வியூவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எனக்கே தெரில சத்தியமாக. இனிமேட்டு தான் வண்டியை போய் எடிட்டிங் பண்ணுறப்ப தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் வாங்க, எங்கே அங்கே அந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க. மாஸ்க் ஓ, ஓகே சொல்லுங்கள். இவர் தான் வந்துட்டு இந்த வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபை பண்ணவர். இவர் தான் வண்டி. அண்ட் இவர் பேர் வந்து விமல். ஓ, மாஸ்க் வேணாமா, மாஸ்க்கு கழட்ட மாட்டுறாரு. சரி ப்ரோ, அப்படி சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். V2ன்னு எடுத்தது பார்த்திங்கன்னா, நான் க்ரஷ்ஷு தான். கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக ஆசைப்பட்டு வண்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ராவலில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இன்வால்வ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து V2 வந்து லக்கேஜுக்கு கட்டுறதுக்கும் சரி, மற்றபடி வண்டி சூப்பர் தான். லுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு ட்ராவல் நிறையா பண்ண ஆரம்பிச்சிருந்தா அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. இந்த லக்கேஜ் கொண்டு போகிறது, பின்னால் பில்லியன் உட்கார்றது, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நான் என்ன யோசிச்சேன்னா, வண்டி எனக்கு அப்புறம் அதுக்கு மேலே நான் என்னென்னா ஆஃப் ரோடிங்கில் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த வண்டி இப்போ பிடிச்சி வாங்கினதுனால மாற்றவும் விருப்பம் இல்லை. ஸோ இந்த வண்டியை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் சின்னதாக ஒரு டூரிங் வெஹிக்கிள் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி, கிரவுண்ட் கிளியரன்ஸும் சரி. அப்படி ஆஃப் ரோடு பண்ணும்போது இந்த கல் தெரிக்கிறது இதெல்லாம் எல்லாமே இன்ஜினில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியும் சில செட்டப்லாம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பேசிக்கலாம். இப்போ ப்ரோ வந்து நம்ம வண்டியை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சொல்ல போகிறாரு. நான் அவர்கிட்ட இந்த மைக்கை கொடுத்துட்றேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் எல்லாம் கிளியராக வரும். ஓகே ப்ரோ, இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் மேஜராக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒன்று ஸ்டாக்கை விட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபோர்க் ஹைட் பண்ணியிருக்கேன் நார்மலை விட. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப குனிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஜஸ்ட்டு ஃபோர்க் எக்ஸ்டர்னரு வந்து தனியாக வெளியில் கிடைக்காது, நானாக செஞ்சு போட்டது. ஏன்னா தனியில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ இது நான் செஞ்சு போட்டது. ரெண்டாவது டியூக் ஹேண்டில் பார், அதை போக மவுண்ட்டு, ரைசரு, இது எல்லாமே ஓன் மேக்கு தான். ஓகேங்களா, இது எல்லாமே எங்கேயும் கிடைக்காது, ஓன் மேக் பண்ணி. இது என்னென்னா நார்மலாக MS ஷாஃப்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நான் ரெடி பண்ணி நான் இங்கே ஆல்ட்ரு பண்ணி ஹைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ப்ரோ காமிப்பார் பாருங்கள். இதுதான் நான் எக்ஸ்டர்னரு. நார்மல் ஸ்டாக் ஃபோருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு இருக்கும். இல்லைங்க, திருப்பினா உங்களுக்கு தெரியும். நார்மல் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு வரும். இந்த ஹைட்டு தான். நான் இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா ஃபோருக்கு ரைஸரை போட்டு இந்த அளவுக்கு நான் ஏற்றிருக்கேன். கீழே இறக்கி விட்டனால வண்டி ஹைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக எப்பவும் போல் டியூக் ஹேண்டில் பார் போட்டிருக்கேன். ஹேண்ட் பாரு, அதோட மவுண்ட்டு. எனக்கு வந்து ஹேண்டில் பார் போட்டாலும் ஹைட்டு எனக்கு பார்த்ததுனால இங்கே ரைசர் நான் இது செஞ்சு போட்டேன். இது MS தான். இதுலேயே நான் செஞ்சு நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டாவது டியூக் ஹேண்டில் பாருக்கு டியூக்கு ஹேண்ட் கார்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அப்பாச்சி மிரர் தான், பெருசாக வேறு வண்டி இது இல்லை.
இது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டர். ஏன்னா ஜிபிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் வித் வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டரு. அதுக்கப்புறம் மேஜராக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா டாமினார் வைசரு. ஓகேங்களா, டாமினார் வைசரு. இங்கே நார்மலாக V2 மிரர் உட்காரும். அதுக்கு தகுந்த அந்த V2 மிரரில் உட்கார்ற மாதிரி ஒரு கிளாம்ப் ரெடி பண்ணி வைசர் ரெடி பண்ணி உட்கார வச்சேன். சரிங்களா, இது டாமினார் வைசர். அதுக்கப்புறம் இது இப்போ இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிற V2ஓட ஒரு ஆல்ட்ரு தான், டி மாஸ்க் மாதிரி வரும் அது. அதுக்கப்புறம் இது ஃபெண்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து இது தனியாக வாங்கலை. இது V3யோட ஃப்ரண்ட்டு மாஸ்கில் வரும். ஸோ அதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபெண்டர் மாதிரி உங்களுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். ப்ளஸ் ஏரோடைனமிக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி ஏரோடைனமிக் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மக்காடு பார்த்திங்கன்னா எப்ஜெட், இது கொஞ்சம் ஹைட்டுக்காக நான் எப்ஜெட் மக்காடு போட்டிருக்கேன். அப்புறம் மேலே நான் ஏற்றின அளவுக்கு இந்த இடத்துல கீழே இறங்கும் இல்லையா, பைப் லென்த்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அவுட்டரில் வருது. ஆனால் நார்மல் வீட்டுக்கு எவ்வளோ தான் வெளியில் வரும். இந்த டீ ஸ்டெம்பை விட்டு எவ்வளோ தான் வெளியே வரும். நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே ஹைட்டு ஏற்றினாலே வண்டிக்கு 4க்கு ஸ்டெம்பு கீழே இறங்கிருச்சு. இப்போ எவ்வளோ லென்த்துக்கு வெளியில் நீட்டிகிட்டு இருந்தால் பிரேக்கிங்காகவோ இல்லை நார்மலாக குழியில் விடும்போது இது பெண்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டெம்பு பெண்டாக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மேலே ஏற்றின அளவுக்கு நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணி போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? இப்போ நார்மல் ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வெளியே நீட்டிகிட்ருக்கோம். ஸோ நான் இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது ரெடி பண்ணி போட்டிருக்கேன். பிரேக்கிங்லேயும் சரி, ஏன்னா ஒரு டைம் பிரேக் அடிக்கும்போது ஒரு மாதிரி வளையிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காகவே இது ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றபடி இது ஏடிவி கார்டு இப்போ தான் ரீசெண்ட்லி ரெடி பண்ணேன் லே போகிறதுக்காக. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா V3, இது கிராஸ் கார்டு. இது வந்து அந்த சென்ட்ரு புஷ் வந்து கொஞ்சம் வேலையினால பெயிண்டிங் கொடுத்துருக்கேன். மற்றபடி இது V3 இது தான். அதோட கிராஸ் கார்டை எடுத்து நான் வீட்டுக்கு தகுந்த மாதிரி சில பல ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்காக. ஆனால் வீட்டுக்கு கிடையாது, இது நான் ரெடி பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா என்எஸ் கேரியரு கொஞ்சம் மவுண்ட்டு சின்ன ஆல்ட்ரு பண்ணி நம்ம வீட்டில் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். இந்த மவுண்ட்டை மட்டும் சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வீட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே செட் பண்ணி கொஞ்சம் பேனல் லைட்டாக மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா இது வரத்துக்கு தகுந்த மாதிரி சீட்டு உட்காரணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ இந்த யமாகா தூக்கிட்டு BMW ஏன் ஓட்டினேன்னா இது மேலே எனக்கு BMW 1250 எனக்கு 1250 எனக்கு வந்து க்ரஷ்ஷு. அதனால் இதை நான் வந்து எனக்கு க்ரஷ்ஷுங்கிறதுனால எனக்கு BMW அந்த GS பிடிக்கும். அதனால் அதை ஃபார்மெட்டை வச்சு GS லோகோவே இங்கே போட்டேன். ரெண்டாவது இந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு கிடையாது. இது R1M டேங்க்கு. ஸோ இது வந்து நார்மலாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது முன்னாடி வச்சுருந்தனால அதனே கண்டினியூ பண்ணிட்டேன். ரெண்டாவது நான் சொன்னது இதுதாங்க, நார்மல் ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா இந்த பேனல் வந்து இங்கே உட்காந்துருக்கும். இந்த செட்டப்பு இங்கே வரும். இந்த செட்டப்பு இப்படி வரும். நான் ஹைட் ஏற்றுனால இதை நான் புதுசாக ஒன்று ரெடி பண்ணி போட்டேன் அந்த கேப்புக்கு. அதை பேனலே ஹைட் ஏற்றிட்டு இப்போ என்னென்னா நான் ரைடிங் பொசிஷனில் உட்காந்து இருக்கும்போது எனக்கு விண்ட் பிளாஸ்ட் அதிகம் வராது. இந்த அளவுக்கு கரெக்டாக எனக்கு விண்ட் பிளாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அடிக்கும். ஹெல்மெட் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்காகவே தான் நான் ஃப்ரண்ட்டு பொசிஷனை ஹைட் பண்ணினேன். இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் ரெண்டாவது இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு இதனால் என்ன கிடச்சுன்னா இன்னொரு அட்வான்டேஜ் V2வில் பார்த்திங்கன்னா பேக் சீட்டு கொஞ்சம் ஹைட்டாக தான் வரும். ஏன்னா ஃப்ரண்ட்டு இறங்கியிருக்கனால பின்னால் ஷார்ப்பாக மேலே தூக்கிட்டு வரும். அதனால் நான் ஃப்ரண்ட்டு ஹைட் பண்ணனால எனக்கு ஓரளவு மேனேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த பொசிஷன் பார்த்தா ஒரு எண்ணெய் சைட்டுக்கு இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் சைட்டுக்கு தான் இருக்கும். ஏன்னா நான் ஃப்ரண்ட் ஏற்றுனால பேக் அவ்வளோ கொஞ்சம் இறங்கிருச்சு. நான் பேக்கில் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, சாக்கப்சர் ஹைட்டோ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் ஹைட் பண்ணி பேனலை ஏற்றிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல இதில். அவள் தான் நான் வேணால் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு V2 நம்ம மனோஜ் ப்ரோதே V2 நிற்கிது, பக்கத்தில் நிறுத்தி காமிக்கிறேன். சின்னதாக ஜஸ்ட் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு. அவள் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று ஹைலைட்டாக சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி போட்டது. இங்கே பார்த்தீங்களா இந்த கல் மண் இதெல்லாம் இன்ஜனை நான் கொஞ்சம் கார்டு மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இது மெட்டலில் போட்டிருக்கேன். இது இங்கேருந்து ஃபுல்லாக அது வரையில் வரும். ஸோ எனக்கு கல்லில் அடிப்படவோ இல்லை சேரு தான் இன்ஜனில் போய் இது பண்ணவோ எனக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாக் வண்டியில் வந்து ஸ்டாக் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச்சு கேபிள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஜஸ்ட்டு அதில் கொடுத்துருக்க ரூட்டிங் மட்டும் நான் மாற்றி விட்டேன். செட் ஆயிடுச்சு எனக்கு கரெக்டாக. இந்த ஹேண்டில் பார் ஹைட் ஏற்றுன இருக்கும், செட் ஆயிடுச்சு. ஒன்றே ஒரு கேபிள் மட்டும் வேறு வண்டி இது எடுத்து போட்டேன். அது என்ன கேபிள்னால் டிஸ்க் கேபிள். ஹிமாலயனா 350 ராயல் என்ஃபீல்டு 350 எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதோட டிஸ்க் கேபிள் ஓஸ் மட்டும் மாற்றினேன். உங்களுக்கு இது பார்த்தா தெரியும்.
இந்த டிஸ்க்கு கேபிள் மட்டும் இமாலயந்து நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. மற்றபடி மீதி எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஸ்டாண்டு ஸ்டாக்கில் வராது. பட் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க என்னென்னா அப்போதைக்கு போட்டு கழட்டுற மாதிரி தான் பிளான் உள்ள வண்டியிலே செட்டப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பர்மனெண்ட்டாக வச்சுக்கிற மாதிரி எங்கே போனாலும் சென்ட்ரு ஸ்டாண்டை எடுத்துகிட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது நார்மலாக பின்னால் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் டயர் போட்டிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் டயர் கிடையாது. கொஞ்சம் க்ரிப் வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் யாரும் ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்குது க்ரிப்பு. அவ்வளோதான். ஃப்ரண்ட் எப்பவும் போல் உங்களுக்கு நார்மல் தான் போட்டிருக்கேன். Take you home with me. You're playing, can't bother reading your message. No, I'm not here for your show, wasn't asking. But I've been quitting what you're taking. I've been sipping cause I'm making no regrets, I'm not assistant. Just go and be what you were, I'm not missing you, yeah. I'm fucking down with all this shit you told me. Just to grant that I meant you, damn you hold me down. All my fortune's just been wasted, all gone. Oh, you made me feel alone. You thought there's a cure. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது நம்ம வீட்டு இது அவரோட வீட்டு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? வேறு லெவலாக இருக்குது. ஒரு மாடிஃபிகேஷனும் அப்படி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ப்ரோ இது ப்ளூ கலரில் இருந்த வண்டி தானே? இது ரெண்டும் ஒரே கலரில் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் வந்தப்போ. அதை வந்து அவர் இந்த மாதிரி பிஎம்டபிள்யூக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் கலரு அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காரு. ஸோ இந்த வண்டி லடாக் போயிட்டு வரப்போகுது கைஸ். ஸோ அந்த கிளிப்பை எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் 1 மந்த் கழித்து. அவர் இவ்வளோ நேரமாக அவர் நம்ம வீடியோவில் வந்துட்டு நம்ம கோஆப்ரேட் பண்ணிட்டு நான் எப்படியெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணேன், எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் வண்டியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஃபோர்க் ஹைட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து இவர் வண்டி செஞ்ச ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு ஒரு 3 மந்த்ஸாக தெரியும். இவர் ஒன்றுக்கே இவர் பண்ண பிளானிங் ஆகட்டும், அவர் போய் கொடுத்த இடமாகட்டும், அது எல்லாருமே அவர் தேடி பண்ணது தான். ஸோ இந்த வண்டியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த வண்டி வந்துட்டு லோக்கலில் ஓட்டுறதுக்கு ஓகே, லாங்கெல்லாம் போனால் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேஜஸ் இவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால அதுக்கு இவர் இப்போ லடாக் போய் காட்ட போகிறாரு. ஒரே மாதம் இல்லை 1.5 மாதம் போய் எல்லாமே பண்ண போகிறாரு. அப்புறம் எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் மைலேஜ். இந்த வண்டி இவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணி எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்ற ஒரு கேள்விக்கு 40 கிலோமீட்டர் தருது, அதுக்கு மேலேயும் தருதாமா. ஸோ இப்போது வரைக்கும் 40. ஊர் வந்து குமராபாளையத்துலேருந்து ஏற்காடு ஹில் ஸ்டேஷன். அது போயிட்டு மறுபடியும் வந்தப்போ மைலேஜ் செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு 40 கிலோமீட்டருக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனோட கிலோமீட்டர் தான் இது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா மைலேஜ் தான் 40 கிலோமீட்டர்ஸு. அதுக்கு மேலேயும் கேட்டால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு மேலே கேட்டால் நம்ம இதை வண்டியே வாங்கக்கூடாதுன்னு கேட்டால். ஸோ வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் வேறு லெவலுங்க. ஓகேவா? அண்டு லைட் செட்டிங் ஆகட்டும், நான் முன்னாடி போட்ட கிளிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைட் செட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஓவரால் இட்ஸ் ஸோ குட். ஸோ இதுதான் 2 வண்டிக்கு உண்டான கம்பேரிசன். இந்த வண்டி இப்படி மாற்றி வச்சுருக்காரு. வண்டி நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கா? சிம்பிளாக முடிச்சுட்டானே. உளுந்துராத வெயிட் எப்படா இருக்கும் ஹை ஸ்பீடு வண்டி? என்ன வண்டியில் சத்தம் கேட்குது? லைட்ரா? லைட் ஆன்ல இருக்கு. பேர் என்ன? Mr.Wheeliean. நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கா? நாளைக்கு தெரிலடா. இந்த வீடியோ சப்போஸ் சரியாக வரலன்னு நாளைக்கு வருவோம். அவ்வளோதான். சரி பாய். பாய் சொல்லுங்கள் கேமராவுக்கு. பாய். தடுமாறுதுங்க. ஐயோ ஆத்தாடி
ப்ரோ நேரம் தூக்கி இருக்கு. ஐயா நேரம் தூக்கி இருக்கும் ப்ரோ. ஆத்தாடி காய்ஸ், உண்மையாலுமே வண்டி வந்து இவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸ்மூத்தாக போகுது. உண்மையாலுமே வேற லெவலு. கியர் கட்டும் அடிக்கிறேன், நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இல்லை. என்னன்னா நம்ம இப்போ ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த இடம் தான் நமக்கு வந்து மறைக்கும் வியூவை. அது ஒன்று தான் இதில் பிரச்சனை. ரோட்டில் போகிறவங்க நம்மளே பார்க்குறாங்க. ஸ்பீடும் போகுதுங்க, நல்லாவே ஸ்பீடு போகுது, செம்மையாக இருக்குது. பிரேக்கிங் பக்காவாக இருக்குது. ஒரு சில வண்டியில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு குறை இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, வண்டியோட டிரைவிங் சென்ஸில் ஏதோ ஒரு குறை இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரில. வாவ், சூப்பராக இருக்குது.